ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் ரங்கோலி காம்படிஷன் நடந்துச்சு. ஸோ அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆறுதல் பரிசு 500 ருபீஸ் கிடச்சிது. ஸோ நான் போட்ட கோலம் எது அப்படின்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு அர்த்தநாதீஸ்வரர் கோலம், அடுத்து ஒரு பொங்கல் கோலம், அடுத்ததாக ஒரு பிள்ளையார் கோலம், அடுத்து ஒரு பாப்பா போட்ட கோலம். ஸோ இது நம்ம நார்மலாக வீட்டில் போடக்கூடிய ஒரு கோலம். இது நீட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு பொங்கல் கோலம். அடுத்து இது ஒரு குட்டி பாப்பா போட்ட கோலம், அடுத்து ஆண்டாள். ஸோ இந்த ஆண்டாளுக்கு பரிசு கிடைச்சிது. எத்தனையாவது ப்ளேஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இது என்னோட பாப்பா போட்டது. இந்த கோலம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஸோ இது செம்ம தீம் பேஸ்டு கோலம். இதுக்கும் பரிசு கிடைச்சிது. அடுத்து இது நம்ம வீட்டில் நார்மலாக போடக்கூடிய ஒரு ரங்கோலி. இது பீகாக் பேஸ்டு பொங்கல் கோலம். இது ஒரு குட்டி பாப்பா போட்ட கோலம். அடுத்து இது ஒரு பீகாக் கோலம். ஸோ இந்த பீகாக்குக்கும் பரிசு கிடச்சிது. அடுத்து இது நார்மல் நம்ம வீட்டில் போடக்கூடிய ஒரு சிம்பிளான கோலம். அடுத்து பொங்கல் கோலம். அடுத்ததாக பாருங்கள், இது ஒரு பீகாக் பேஸ்டு நைஸ். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ஷார்ப்பாக பார்த்தா தான் தெரியும் என்ன கோலம்னு. இது ஒரு மீன் கோலம். அடுத்து இந்த கோலத்துக்கும் பரிசு கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சிக்கு கோலம். அடுத்து இது ஒரு சிக்கு கோலம். ஸோ 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த சிக்கு கோலம் வெறும் 30 மினிட்ஸில் போட்டது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் நான் போட்ட கோலம். செம்ம தீம் பேஸ்டு கோலம். பெண் பூ போன்றவள் கசக்காதீர்கள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு கோலம். இங்கே பாருங்கள், வன்முறை, கற்பழிப்பு, துஷ்பிரயோகம், ஆசிட் தாக்குதல், வரதட்சணை, பெண் கருக்கொலை. ஸோ பெண் என்னென்ன மாதிரி கஷ்டப்படுவாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத நான் பேஸ் பண்ணி ஒரு கோலம் வரைஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆறுதல் பரிசு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த நிறைய பேர் சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல. ஸோ நான் இன்னும் ஒரு 3 கோலம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 3 கோலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு கிடச்சிது. எனக்கு நெக்ஸ்ட்டு ஆறுதல் பரிசு 500 ருபீஸ் கொடுத்தாங்க. பார்த்திங்களா, இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு கோலம் வரையணும்னு. ஸோ அதனால் நான் இந்த கான்செப்டில் கோலம் வரைஞ்சிருந்தேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செம்மல்ல, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கோலம் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.